ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் எதுலேருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டே கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நிஃப்டி 50 எஸ்டர்டே க்ளோஸ் ஆனது 0.29% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.23% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 3097 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 799.74 க்ரோர்ஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தேர்ஸ்டேக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 24,788, 24,820 and 24,871. Support based on pivot points பார்த்தீங்கன்னா 24,687, 24,655 and 24,604. Bank Nifty resistance based on pivot points பார்த்தீங்கன்னா 50,765, 50,868 and 51,036. Support based on pivot points பார்த்தீங்கன்னா 50,429, 50,326 and 50,158. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ப்ரமோட்டரான டிஎஸ் கல்யாணராமனை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸ்டேக்கை 2.36% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஹைடல் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டேருந்து 535 per ஷேர்னு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ 21% ஸ்டேக் இருக்குது இப்போ அவங்கக்கிட்ட. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஸ்டேக் ப்ரைஸ் வந்து 23.36% இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம். ஸோ ப்ரமோட்டர் அண்ட் ப்ரொமோட்டர் குரூப் டோட்டலாக கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப 60.59%லேருந்து 62.95% அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ இன்றைக்கி எப்படி ஃபோக்கஸ் இருக்குன்னு பார்க்கணும். கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் தென் பிஇஎம்எல் ஒரு பைலேட்ரல் கொலாபரேஷன் போட்டிருக்காங்க வித் இந்தியன் நேவி டு டெவலப். எதை டெவலப் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மெரைன் அப்ளிகேஷன்லாம் டிஃபென்ஸ்க்காக டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பைலேட்ரல் போட்டிருக்காங்க பிஇஎம்எல் வித் இந்தியன் நேவியோட. இந்தியா கிரிட் ட்ரஸ்ட் ஸ்பான்சர் வந்து எஸ்கோடெரிக் 2 அவங்க வந்து செல் பண்ணுறாங்க 70.3% ஸ்டேக் இன் இந்தியா கிரிட் ட்ரஸ்ட்டில் த்ரோ ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக. இது இன்றைக்கி அப்புறம் நாளைக்கு நடக்குது. ஸோ பேஸ் ஆஃபர் 9.66%. ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 132 per ஷேர். நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்றைக்கும், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நாளைக்கும் இது ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அல்காம் லேபரேட்டரிஸ் ப்ரமோட்டர் செல் பண்ணுறாங்க 0.7% ஸ்டேக். அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 8.5 lakh ஷேர்ஸ் த்ரோ பிளாக் டீல்ஸ் மூலமாக. ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,616, 3% டிஸ்கவுண்ட் இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து. முத்தூட் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்க 50 crore வயா டெப்ட் இஷ்யூ மூலமாக ஆன் August 24 ரைஸ் பண்ணுறாங்க. ஐஆர்இடிஏ போர்ட் மீட்டிங் போட்டிருக்காங்க தேர்ஸ்டே. இந்த தேர்ஸ்டே இல்லாமல் நெக்ஸ்ட் தேர்ஸ்டே August 29 தேர்ஸ்டே. ஸோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு 4,500 crore. ஸோ எது மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்குன்றதுக்கான மீட்டிங் தான் அது எஃபிஓவாக இருக்கலாம், QIPயாக இருக்கலாம், ரைட்ஸ் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் August 29 மீட்டிங் போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஜொமேட்டோ அக்வசேஷன் பண்ணுறாங்க என்டர்டெயின்மெண்ட் டிக்கெட்டிங் பிஸ்னஸ் ஆஃப் பேடிஎம் பேரண்ட் கம்பெனியான 197 கம்யூனிகேஷன் கிட்டேருந்து என்டர்டெயின்மெண்ட் டிக்கெட்டிங் பிஸ்னஸை அக்வசேஷன் பண்ணுறாங்க. அதோட டோட்டல் ஒர்த் பார்த்திங்கன்னா 2,048 crore. 2,048 crore அக்வசேஷன் பண்ணுறாங்க பேடிஎம் கிட்டேருந்து ஜொமேட்டோ. இந்துஸ்தான் ஜிங்க் ஒரு கொலாபரேஷன் போட்டிருக்காங்க வித் ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச். எதுக்காகனா ஒரு நியூ ஏஜ் ஜிங்க் பேஸ்ட் பேட்டரி டெக்னாலஜிஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெண்டு பேரும் கொலாபரேஷன் போட்டிருக்காங்க. ஜட்டின் ஜேடியா டெக்னிக்கல் அனலிஸ்ட் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அட் ஷேர்கான் ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 73.63 இருக்குது. டார்கெட் 77 அண்ட் தென் 79 கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லாஸ் 71 கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்னல் பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆகிருக்கு டெய்லி சார்ட்டில் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ சார்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட 1 day சார்ட் இது.
ஸோ டயகனல் பேட்டர்ன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் கீழே அந்த லைனை தொட்டுட்டு மேலே சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. 73.63ல் இருக்குது. அந்த க்ரீன் பாக்ஸ் ஷோ ஆகுதுல அதுதான். ஸோ சப்போஸ் ஃபர்தர் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அந்த அப்பர் டயகனல் லைனால் 77 அண்ட் தென் 79 அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு 85 அண்ட் தென் 90, அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை தான். இல்லை பிரேக் அவுட் ஆகாமல் அந்த 77 79ஓட ரிட்டர்ன் ஆச்சுன்னா அதோட சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 71 தான். அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா 65, அதுக்கப்புறம்னா 55 தான் அதோட சப்போர்ட். ஸோ இவங்க சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். And then Shitiji Gandhi senior technical analyst at SMC Global Securities டைட்டன் கம்பெனிக்கு பை சொல்லியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3560 சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார்ட்டில் இருக்குது. டார்கெட் 3900 3920. ஸோ இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டேர்முக்கு இல்லாமல் லாங் டேர்முக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 3300 சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டுட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி தான் நேற்றுக்கு 3560ல் க்ளோஸ் ஆகிருக்கு. சப்போஸ் இது சஸ்டெயின் ஆச்சுன்னா அவங்க 3900 வரைக்கும் லாங் டேர்மில் போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இடையில ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3665 அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் தென் 3700ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் தென் 3800 3884. ஸோ அதுக்கப்புறம் தான் 3900. இது ஒரு லாங் டேர்முக்கு தான் இவங்க சொல்லியிருக்காங்க போல். ஸோ டெய்லி வீக்லி சார்ட் பேசிஸில் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வரும். சப்போஸ் பிரேக் அவுட் ஆகாமல் கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா 3300 மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஷோல்டரோட இன்வெர்டர் ஷோல்டரோட 3300 அந்த பாயிண்ட்டு தான் அவங்க ஸ்டாப் லாஸாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஹெட்டோட டிப்பு தான் 3100. அதுதான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட், ரெண்டாவது சப்போர்ட். ஸோ இவங்க சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகுது. பட் இவங்க லாங் டேர்முக்கு சொல்லியிருக்காங்க. சரி இன்றைக்கி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டைட்டன் கம்பெனி. ஸோ யூஎஸ் மார்க்கெட் அண்ட் ஏடிஆர் S&P 500 எஸ்டர்டே 0.42% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 0.57% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.14% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு Thursday மார்னிங் 6:30 AM 0.29% க்ரீனில் காமிச்சிக்கிட்டு இருந்தது. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 1.17% எஸ்டர்டே க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது யூஎஸ் மார்க்கெட்டில் க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.68% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க் ஏடிஆர் 0.60% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 1.46% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டிஸில் 1.24% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் எஸ்டர்டே க்ரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம மார்க்கெட்டும் காலையில் இண்டிகேட் பண்ணுறது க்ரீனில் தான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. இது சஸ்டெயின் ஆகுமான்னு இன்றைக்கி செக் பண்ணணும். ஸோ தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.